இந்த பாதை நண்பர், இந்த பாதை இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பாதை நண்பர்களே, இந்த பாதையை காமிக்கிறேன். வர்றவங்க வரலாம், இந்த கோயிலுக்கு வர்றவங்க. கோயிலுக்கு போகிற பாதை நண்பர்களே. இப்போ கோயிலிருந்து தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னே ஒரு வீடியோ எடுத்தனால அந்த வீடியோலேருந்து இந்த பாதையில் வந்தோம்னா இந்த கோயிலுக்கு போகலாம் நண்பர்களே. இந்த ரோடு எங்கே ஜாயிண்ட் ஆகும்னா குடைப்பட்டி பக்கத்தில் காமிக்க பாரு நண்பர்களே. இந்த கோயிலுக்கு வர்றவங்க வரலாம். முடிமலை ஆண்டவர் கோயில். 2-3 கோயில் இருக்குது நண்பர்களே. கோயிலிருந்து தான் நம்மள போயிட்டுருக்கேன். மெயின் ரோடு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் பாதை சரியில்லை, அதனால தெரியாது. மட்டும் தான் அந்த பாதைக்கு வரலாம். நானே பார்த்து தெரியாதான் வரல. ஒருத்தங்க கூட்டம் வந்தாங்க அந்த கோயிலுக்குன்னு சொல்லி. அதெல்லாம் நம்புகிறேன். இந்த நான் கோயிலிருந்து தான் போயிட்டுருக்கேன். மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கேன் நண்பர்களே. விவசாயம் நண்பர்களே. பூரா மாங்காய் மரம் தான். மாங்காய் மரம், தென்னை மரம் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், மாங்காய் மரம், தென்னை மரம் தான் இருக்குது. விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தென்னை மரம் தான். தென்னை மரம், மாமரம். எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே மாமரம், தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது நண்பர்களே. இது எங்கேன்னு பார்த்தோன்னா குருநாதபுரம். இந்த ஊர் பேர் குருநாதபுரத்துலேருந்து பக்கத்தில் கிழக்காமல் குடும்ப வீட்டிலேருந்து வந்தால் கிழக்காமல் குருநாதபுரம் இருக்குது. இந்த குருநாதபுரத்துலேருந்து ஒரு 100-150 மீட்டருக்குள்ள லெஃப்ட் சைடு கட் பண்ணால் அந்த கோயிலுக்கு போகலாம் நம்மளுக்கு. முடிமலை ஆண்டவர் கோயில். அது எல்லா சாமியும் இருக்குது. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு சாமி இருக்குது. வேட்டாளர் இருக்கார். செங்கட்முனின்னு அந்த சாமி இருக்குது. வந்தாச்சு நம்மள மெயின் ரோடு வந்தாச்சு. என்ன போகிறேன் இதுதான் நம்பர். இது வந்து குறும்பட்டி போகிறது. குறும்பேட்டிலேருந்து வந்தீங்கன்னா
இந்த பாதை இதில் போனோம்னா அந்த கோயிலுக்கு போகலாம். இது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா உப்பிலிப்பட்டி மணக்காட்டு ஊர். அங்கேருந்து வந்தீங்கன்னா இதில் போகணும் நண்பர்களே. கோயிலுக்கு வரலாம் நம்மளே உட்காந்துட்டுலாம். மணக்காட்டூர், இது குறும்பட்டி நண்பர்களே.